ஹலோ காய்ஸ், நம்ம தான் டிஎன் ஜோக்கர். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எங்கே இறங்கணும்னா அப்சர்வேட்டரியில் இறங்கிட்டோம். அப்சர்வேட்டரி இறங்கி மேலே எனிமி இறங்குவான்னு பார்த்தேன், எனிமி இறங்கலை. அதனால் நம்மளுக்கு பிடிச்ச கண்ணெல்லாம் கன்று லூட்டு புல்லட்ஸ் எல்லாம் பொறுக்கிட்டு அதெல்லாம் சுற்றிட்டு இருந்தோம். சுற்றிட்டுருக்குள்ள எனக்கு எந்த கன்று எனக்கு பிடிச்ச கன்று எதுவுமே கிடைக்கல. இருக்கிற கன்று மட்டும் பொறுக்கிட்டேன். இருக்கிற கன்று பொறுக்கிட்டே இருக்கிறேன். என்ன பண்ணுறதோ தெரியல. நான் சும்மா ஒரு நார்மலாக பிளேயர் தான். நாமலாம் சும்மா எனக்கு விளையாட கூட தெரியாது. சும்மா நாம்பளும் யூடியூப்பில் போடலான்ட்டு எடுத்து போட்டுட்ருக்குறேன். இந்த இடத்துல ஸ்கோப்பு எல்லாம் நம்ம வாங்குகிறோம். ஸ்கோப்பு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கிறோம். அதாவது எனிமி இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா தெரியாது. சேர்ந்து மூலையில் உட்காந்துட்டேன். அடுத்து எனக்கு வேறு ஏதோ வேணும்னா பார்த்துட்ருக்குறேன். கரெக்டாக நம்ம டீம் நம்பர்கள் வந்தார் விக்கி. அவர் அந்த பக்கம் போனதை பார்த்துட்டு நானும் திரும்பி ஓப்பன் பண்ணிட்டேன் ரேடாரை. ஷாப்பிங் பண்ணிட்டு ஓடினேன். ஷாப்பிங் பண்ணிட்டு அவர் பின்னாடியே விக்கி பின்னாடியே நம்மளும் போனோம். சரி எதுவும் கிடைக்கல. சரின்ட்டு ஓடிக்கிட்டே இருந்தோம். சுற்றி எல்லாம் லூட்டு மெடிக்கெட்டு இருந்துச்சு. மெடிக்கெட்டு பொறிக்காச்சு. அடுத்து நேராக போகிறோம். லான்ச் பேட் எங்கன்னு பார்க்குறோம். லான்ச் பேட்கிட்டே டேரெக்டாக போகணும்னு நினைக்கிறேன். லான்ச் பேடு பிடிக்கல. அதுக்குள்ளே நம்ம பிகே தாஸ் அவர் அட்டாக்கிங் இறங்கிட்டார். சரின்ட்டு அவருக்கு நேராக பேக் கேம்ப் கொடுக்கலான்னு போக்குள்ள கீழே குதிச்சிட்டேன். அப்படின்னு தான் சொல்லுவேன், குதிக்கல. கொடுக்குன்னு வேகமாக ஓடினேன். அடுத்து மெடிக்கிட்டு லூட்டு பேக் வேறு ஃபுல்லாகி போச்சு. என்ன பண்ணுறதோ தெரில. கொடுக்குன்னு லான்ச் பேட் பிடிச்சி நம்ம விக்கி பின்னாடியே போயாச்சு. அப்படியே இறங்கினோட்டிக்கு ஒரு எனிமி இறங்குறாப்புல மேலே ஏறி அழுத்துறதுக்குள்ளே நம்ம டீம்மேட்டே அவனை அடிச்சாப்புல. அடித்ததுனால அந்த கில்லும் நம்ம கில் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. சுற்றி ஜம்ப் பண்ணி வீட்டு முன்னாடியே சுற்றி ஜம்ப் பண்ணிட்டு இருக்கிறோம். கீழே குதிச்சு அவன் லூட்டுகிட்ட போகலாம். லூட் எதுவும் இருக்குதுன்னு பார்க்கலாம். லூட் எதுவும் இல்லை. க்ளோவால் மட்டும் போய்கிட்டோம். இப்போ அடுத்து நேராக சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். சுற்றிட்டு மேலே எகிரி குதிச்சிச்சு. மேலேயும் எதுவும் சிக்கலை. அதனால் ஆப்போசிட் பக்கம் போயாச்சு. எனிமி இருக்கானா? இல்லை, பார்த்தாச்சு. இந்த பக்கமும் இல்லை. அதனால் எகிரி குதிச்சுட்டு இருக்கிறோம். கீழே அப்படியே இறங்கியாச்சு. நம்ம நம்பர் ரிவே பண்ணி விட்டாங்க டீம்மேட்ஸு. அதனால் இப்போ விக்கி பின்னாடியே போகிறோம். விக்கி பின்னாடியே போயிட்டுருக்குறோம். யார் வர போகிறா, அடிக்க போகிறான்னு எங்கேருந்து அடிப்பானே தெரியல. இனிமேலாம் பார்க்கலாம். எவனோ வரானா வந்தானா போட்டு தாக்கிப்பலாம். குதிரை எடுத்தாச்சு. குதிரை எடுத்து திருத்துன்னு ஓடுறாங்க. எங்கே ஓடுறதுனே தெரியல. வேகமாக ஓடுறோம். அப்போ தான் நம்ம எனிமி சுட்டாப்ல. அவ்வளோதான். அங்கே பாருங்க சுட்டானா. அங்கே பாருங்க சுட்டான். அவ்வளோதான். நம்ம முடிச்சே விட்டாங்க. டவுனு நம்மளை முடிச்சு விட்டாப்ல. நம்ம டீம்மேட் அடுத்து பிகே தாஸ் வராரு. நம்மளுக்கு அடித்தவருக்கு அடிக்க வராரா இல்லை எதுக்காக வந்தாருன்னு தெரில. நம்ம டீம்மேட் பார்த்துட்டாப்ல. லூட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவனையும் க்ளோவால் ப்ரேல பண்ணி வச்சிட்டாப்ல. அடுத்து நம்ம விக்கி ப்ரோ நம்மளை ரிவே பண்ணி விட்டாப்ல. நேராக என் லூட்டுக்கிட்டே போயிட்டேன். என் லூட்டுக்கே எனிமீஸ் இருக்கிறான்னு அப்படியே பார்த்துக்கிட்டே போனேங்க காய்ஸ். எனிமி யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். எனிமி என் லூட்டுக்கிட்ட இருக்கானா? என் லூட்டுகிட்ட இருக்கானா? இல்லை காய்ஸ். நேராக என் லூட்டியே இறங்கிட்டேன். க்ளோவால் போட்டிருந்தாப்புல பயப்பில்ல. சரின்ட்டு நானும் அப்படியே என் லூட்டெல்லாம் பொறுக்கிட்டேன். நம்ம டீம்மேட்லாம் அப்படியே இறங்கி சர்வமாக ஆடிட்டு இருக்கிறாப்புல. நானும் அப்படியே க்ளோவால்லாம் முடியாது எனிமி இருப்பான்னு நினச்சிட்டேன். இந்த இடத்துல க்ளோவால்லாம் பார்க்கல. இறங்குள்ள பயந்துட்டேன். சரின்ட்டு ஏறுறேன். மங்கன்னு ஏறினேன். அப்போ தான் ஒரு ஏர் ட்ராப்பு. பயப்பில்ல எகிரி குச்சி ஓடுறாப்புல அரசனை பண்ணிட்டு சரின்ட்டு எக்லீஸ் வேறு எனக்கு போட்டானுங்க. அவனுக்கு டேமேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். பின்னாடி நம்ம டீம்மேட் வந்துட்டார். இறங்கிட்டார். சைடில் லான்ச் பேட் பிடிச்சிட்டு ஓசி போட்டார்.
எனக்கு சரியான வெறி ஆயிடுச்சு. நேராக இன்னொரு தடவை இறங்கணும் ப்ரோ. வேகமாக இறங்கினேன். வேகமாக லூட்டுக்கிட்ட போவோம். விக்கி ப்ரோ தான் அது நம்ம ஊசி போட்டாவது. அதனால் நம்ம நண்பர்னால எதுவும் சொல்ல முடியல. சரின்னு நம்ம பிடிச்ச லூட்லாம் பொறுக்கிட்டோம். வெஸ்ட்டு ஹெல்மெட் எல்லாம் இருந்தால் பொறுக்கியாச்சு. சரின்ட்டு அடுத்து கொஞ்சம் தூரம் கழிச்சு இங்கிலீஷ் வேறு வருவானான்னு பார்த்துட்டே இருந்தோம். எவனும் வர மாதிரி தெரியல. சென்ட் யூஎம்பி கையில் எடுத்துகிட்டு MP40 மாற்றியாச்சு. MP40 நம்மகிட்ட 2வது மைக்ரோஸ்கோமிக் 2வது லெவல் தான் இருக்குது. இங்கே அடி வாங்கினாப்புல எங்கிட்ட அடி வாங்கிட்டாப்புல. அதுவும் ஓசியில் போயிடுச்சு. எல்லாம் மனசே கேட்கல. 2 ஓசி கொடுத்ததுனால நான் அழுதுட்டேன். அது யார் பட்டது? நம்ம விக்கி ப்ரோ தான். சரின்னு நின்றுட்டே இருந்தேன் ப்ரோ. சரின்ட்டு ஒரு இடத்துக்கு கலப்பாயிடுச்சு. சரின்ட்டு லான்ச் பேடை பிடிச்சி எகிரிட்டேன். லான்ச் பேடை எகிரி முடிஞ்சோன்னே கரெக்டாக எங்கே இருந்தேன்? மரத்துக்கிட்டே வந்து லேண்ட் ஆகிட்டேன். கரெக்டாக ரிட்டர்ன் டீம்மேட் வேறு அடி வாங்கிட்டு இருந்தானுங்க. சரின்ட்டு இறங்கினா வேகமாக ஒன்றுங்க பிகே தாஜ் வேறு டவுன் நாக் ஆகிட்டாப்ல. நம்ம விக்கி ப்ரோ கிரானைட் எடுத்தார். பார்த்தா கன்ஃபார்மே பண்ணிட்டேன் அங்கே தான் கிராண்டு. நானும் கிரானைட்டை கையில் எடுத்துட்டேன். தூக்கி போட்டால் டேமேஜ் உழுவுல. அவரும் விக்கி ப்ரோவும் போட்டார், நானும் போட்டேன். டேமேஜ் உழுவுல. சரின்ட்டு இந்த இடத்துல நெட்டு வேறு ஸ்லோவாகிடுச்சு. நான் என்ன பண்ணுறது? நெட்டு இல்லை, எனிமி வேறு இருக்கிறான், அடிக்கணும் வேறு அப்படின்னு சொல்லி மேலே வேகமாக ஏறிட்டு அழுத்துறாப்புல. அந்த ஊர் அழுத்தியே முடிச்சாச்சு அவனை. ஒரு அழுத்து MP40 வச்சு அழுத்திட்டேன். இங்கே வந்தால் அதுக்கப்புறம் டீம்மேட் அவனும் இல்லை. சரின்ட்டு அவனை கில்ல எடுத்தாச்சு. கில்லே போட்டாச்சு. சரின்ட்டு உட்காந்து டீம்மேட் வருவான்னு உட்காந்துரும் காத்துக்கிட்டே இருந்தேன். டீம்மேட்டை காணோம். கொஞ்சம் தூரம் நாங்கள பார்த்தா நம்ம 2ஆம் நம்பர் டீம்மேட் வந்து ஃபைட்டிங்கில் இருந்தார். சரின்ட்டு அவருக்கு பேக்கப் குள்ளான்னு பார்த்தா எனிமி வந்து டேமேஜ் குள்ளான்னு பார்த்தா டேமேஜ் அவனுக்கு விழுக மாட்டேங்குது. க்ளோவில் வேறு போட்டுக்கிறான் அடிக்கடி. சரின்ட்டு சொல்கிறேன், அதுவும் ஆகலை. சரின்ட்டு ஒரு வழியாக கம்முனு இறங்கலாமன்னு இறங்கினேன். ஆகலை. சரின்ட்டு பின்னாடி பார்த்தா சுட்டுட்டு இருந்தாப்புல. அவர் நம்ம டீம்மேட்டே முடிச்சு விட்டான். சரின்ட்டு திரும்பினா கிரானைட்டு மேலே இருந்து வெடிக்குது. சரி ரைட்டு வர போகிறான்னு நினச்சி உட்காந்துட்டு இருந்தா வந்துட்டாங்க. பயமாக போச்சு. அழுத்துறேன். அவரும் அழுத்திட்டு குதிச்சார் கீழே. சரின்ட்டு என்ன பண்ண லோட் பண்ணிட்டேன். மெடிக்கிட்டு வர டைம் இல்லை. நம்ம டீம்மேட் வேறு வந்துட்டானுங்க கம்பெனிக்கு. அதனால் என்ன பண்ணேன், எகிரி டேமேஜ் கொடுத்துக்கிட்டு அழுத்துறேன். அவரும் சாவலை. டேமேஜ் போய் கொடுத்துக்கிட்டே இருக்கிற அழுத்திவிட்டு. எனக்கு ஃபுல் டேமேஜ் கொடுத்துட்டாப்புல. அவனும் நானும் க்ளோவால் அடிச்சிட்டேன். அவன் க்ளோவால் போட்டுக்கிட்டா. கிரானைட் வேறு இல்லையா, ஒன்று தான் இருந்துச்சு, அதுவும் போட்டேன். மிச்சம் கிரானைட் இல்லை. கிரானைட் தூக்கி போட்டால் அடிக்கலான்னு பார்த்தா சரி மெடிக்கிட்டு போட்டேன். நம்ம டீம்மேட் வந்துட்டாப்புல விக்கி. அழுத்துறாரு. நானும் அழுத்திக்கிட்டே இருக்கிறேன். டேமேஜும் ஓசி போட்டார். விக்கியே நம்மளுக்கு 3 ஓசி போட்டாப்புல. சரி நம்ம நண்பர் தானே விட்டுலான்னு விட்டுட்டேன். சரின்ட்டு கொஞ்ச நேரம் கழித்து போகலான்ட்டு மெடிக்கெட் சுற்றிட்டு ஏறுறேன். ரஷ் கில் எடுக்கலான்ட்டு போகிறேன். ஓடவும் எங்கே போனேன், டேரெக்டாக மேலே ஏறினேன். நம்ம டீம்மேட்லாம் நம்ம பின்னாடியே இருந்ததுனால நமக்கு பேக்கப்பாக இருந்தது. சரின்ட்டு கொஞ்சம் தூரம் ரிட்டர்ன் போயிட்டு மேலே போனால் நம்ம டீம்மேட் டவுன் ஆகிட்டாப்புல. போய் அவரை ரிவைவ் பண்ணிவிட்டு அவர் மெடிக்கெட் போட்டுட்டு இருக்கக்குள்ளே நம்ம மேலே ஏறி பைப்பில் ஆஃப்லைன் போயிட்டாரா பாட்டுக்குது. சரின்ட்டு அவனே அழுத்தி ஒரு பிடிச்சாச்சு டவுனு. சரின்ட்டு நம்ம டீம்மேட்டே அவனை கில் எடுத்து விட்டானுங்க. சரின்ட்டு ஓடனேன். இங்கிலீஷ் நம்மக்கிட்டே தான் சுற்றிட்டு இருந்தான் போட்டவன். அவனையும் முடிக்க சலுப்பாக இருக்குது, முடிக்கணும் தான். சரின்ட்டு ஓடனேன். ஓடவும் பின்னாடி எங்கடா சுட்டுட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்தா பின்னாடி மேலே ஏறணும். நானும் 2ஆம் நம்பரும் வேகமாக நம்ம டீம்மேட்டு நானும் மேலே ஓடுறோம். எனக்கு வேறு இது வரமாட்டேங்குது. ரன்னிங் இதே வரல, ஸ்கில்லாக வரல, ஏன்னா வச்சுட்டு வரல. அதனால் சேர்ந்து ஏறவும் நம்ம டீம்மேட்டு 2ஆம் நம்பர் அவருக்கு டேமேஜ் கொடுக்கவும் நம்ம ஒரு 2 புல்லட்லேயே ஓசி போட்டாச்சு. அவருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். திரும்பி லாங்கிலேருந்து ஒருத்தன் டேமேஜ் கொடுத்தாச்சு நல்ல பலமாக. நம்மளுக்கு அவன் கொடுத்துட்டான். க்ளோவால் போட்டு ஹெச்பியில் ஏற்றிக்கிட்டு சூப்பர் மெடி ஒன்று போட்டுட்டு வேகமாக போனோம்.
திரும்பி ரிட்டன் அடிச்சலான்னு பார்த்தா எனக்கு மனசு கேட்கல ரிட்டன் அடிக்க வரதுக்கும். சரின்ட்டு மனசு கேட்காத மாதிரி தான் போனேன். சரின்னு போவோம், இங்கிலீஷ் முடிச்சு விட்டானுங்க. திரும்பி ரிட்டன் என்ன மேலே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு, எனிமி விட்டுட்டு வரமேன்ட்டு. சரி ரிட்டன் ஏறிட்டேன். இனிமிக்கிட்டே ஏறோம், பயப்பில் இங்கே ஒருத்தன் எங்கே இருந்தானே தெரில, சட்டானா வந்து அழுத்தினான். சரின்ட்டு நான்லாம் அழுத்தியாக பிடிச்சிட்டேன், கண்ணு குறையா. சரின்ட்டு அங்கே ஒரு மெடிக்கெட்டி போட்டுக்கிட்டேன், வேகமாக சுற்றிட்டு ஓடனேன். திருன்னு லூட்லாம் பொறுக்கிட்டு ஓடனேன். நம்ம பிகே தாஸ் வேறு டவுன் ஆகிட்டாப்புல, விக்கி 6 கிலோ அடிச்சிட்டாப்புல. சரின்ட்டு என்ன பண்ணுறது, ரிவே வேறு பண்ணணும், எப்போ பண்ணுறதோ தெரில. நம்ம டீம்மேட் வரல அந்த பக்கம் இருக்கிறானுங்க. சரின்ட்டு மேலே அங்கே வர எனிமி அட்டாக்கிங் போயிட்டுருக்கா. சரின்ட்டு போனேன் காய்ஸ், பார்த்தா எனிமி யாரும் இல்லை. சரின்ட்டு இங்கே வந்தால் நம்ம 2ஆம் நம்பர் வேறு போய் ரிவே பண்ணிவிடும் போது ரிவே பண்ணி விட்டாப்புல. ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து அவரும் நம்ம பேக்கப் தருவான்னு பார்த்தா தரலை. நானும் விட்டுட்டேன், கேட்கல. சரின்ட்டு இங்கே ஒரு காரு வந்துச்சு மேலே சருன்னு. நம்ம டீம்மேட்டு சுட்டார்னு நினைக்கிறேன், அதனால் அவர் மேலே வந்தார். மேலே நான் சுட்டேன், பறந்தேட்டார் காய்ஸ். கோபடால் பறந்துட்டார். அப்புறம் விக்கி ப்ரோயும் 2ஆம் நம்பரும் செத்துட்டானுங்க. அங்கே ஒரு எனிமி வந்தாப்புல, எகிரி குதிக்கலான்னு பார்த்தா முடிச்சு விட்டேன் நான். அதனால் கில் எடுத்துகிட்டு வேகமாக ஓடினேன். பின்னாடி அங்கே ஒருத்தர் இருந்தாப்புல, சரி கவனிக்கலை. சரின்ட்டு வேகமாக போய் ரிவே பண்ணி விடலான்ட்டு ஓடினேன். போய் கொடுக்கணுன்னு ஓடி போய் ஜம்ப் பண்ணி ரிவே பண்ணி விட்டேன். ரிட்டன் வந்தேன், அடிச்சு அவனுக்கு லூட்டுக்கிட்டே வந்தேன். உட்காந்து புல்லட் சார் கம்மியிருந்துச்சு MP5க்கு MP40க்கு ஃபுல்லாக பொறுக்கிட்டேன். ஒருத்தன் வந்தாப்புல ஜீப் எடுத்துக்கிட்டு, எனிமி பார்த்துட்டு ஓடிட்டாப்புல. நானும் அடிக்கிறதுல ஓடிட்டாப்புல, பறந்துட்டான். சரின்ட்டு கார் எடுத்தேங்க. காரை எடுத்து மேலே போகிறேன், பின்னாடி வேறு அட்டாக்கிங்க. சரின்ட்டு திரும்பி ஓடக்குள்ள பட்டன் வேறு வரல. நம்ம டீம்மேட்டு என்ன பண்ண பாவம் தனியாக தவிக்கிறாரு. போகலான்னு பார்த்தா அவரே முடிச்சிட்டாப்புல. முடிச்சுட்டு அவர் டவுன் வந்தால் கில் எடுக்க மறந்துட்டார். நான் கில் எடுத்து கொடுத்துட்டேன். சரி ரிட்டன் போகலான்னு போனால் வண்டி அங்கே விட்டுருந்தோம், வண்டியில் போகலாம், வண்டி எடுக்கலான்னு ஓடணுங்க. அப்புறம் நம்ம டீம்மேட்டு வேறு ரிவே டவுன் ஆகிட்டாப்புல. சரி ரிவே பண்ணலான்னு போனால் காசு இல்லை. சரி நான் போய் போனால் நம்ம பிகே தாஸ் ரிவே பண்ணி விட்டு கொடுக்குன்னு ஓடணுங்க. நம்ம டீம்மேட் மெம்பரும் வந்தார், பின்னாடியே வந்தார். கடைசி எங்கே போனான்னு நானும் கவனிக்கலை, வந்தார். இங்கே வந்தால் காரை எடுத்தேன். சரி அவனை பிக்கப் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு நானும் பின்னாடி வந்தேன். எனிமி சட்டனாக அடிக்க ஆரம்பிச்சிட்டான். குளோவால் போட்டேங்க. திரும்பி அங்கேருந்து இதை விட்டான். இன்னும் 2 குளோவால் போட்டு திசை மாற்றி விட்டான்னு பார்த்தா அவர் பார்த்துட்டான் நான் ஓடினதை. எகிரி வந்தான், அழுத்துறான். அவனும் டபுள் ஒரே புல்லட்டு டேமேஜ். கில் அவனை எடுத்துட்டு கொடுக்குன்னு நம்ம 2ஆம் நம்பர் வந்துட்டாப்புல பேக்கப்கா. பிகே தாஸ் வந்துட்டான். விக்கி ப்ரோ அங்கே அட்டாக்கிங் போயிட்டு இருக்கிறாரு. சரி லான்ச் பேடை பிடிச்சி போயிடலாம், ஜோனுக்குள்ளே போயிடலாம். ஏன்னா கடைசி முன்னாடி ஜோன் தான், இன்னும் ஜோனை படம் முடிஞ்சிடும். சரி போயிடலான்ட்டு நம்ம பிகே தாஸ் போக விட்டாச்சு. நாமளும் கொஞ்சம் பிகே தாஸ் முன்னாடியே போயாச்சு. பிகே தாஸ் வேறு அட்டாக்கிங் சுட்டுட்டு இருந்தார் வண்டர்புல் கன் வச்சு. நானும் ஓடினேன். அப்படின்னு பார்த்து நம்ம பிகே தாஸ் அடிச்சுட்டு நம்மளை அடிக்க பார்த்தானுங்க. நோவல் போட்டு மரத்துக்கு முன்னாடி ஒழிஞ்சிக்கிட்டேன். நம்மகிட்ட லான்ச் பேட் இருந்தது, அதை போட்டு பிகே தாஸை ரிவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பேடை பிடிச்சி எகர்னேன். இங்கே வேகமாக ஓடி போய் ஜம்ப் பண்ணி உள்ளே போய் ரிவே பண்ண பார்த்தா எனிமி. அவன் UMP 4 வச்சு பாட்டுக்குது, 4வது லெவலில் எவ்வளோ வச்சுக்கிறான்ட்டுக்குது. போட்டு என்னை முடிச்சே விட்டான். சரி நம்ம டீம்மேட் இன்னும் ஒரு 2ஆம் நம்பர் தாங்கிறாப்புல, அவரும் வந்து பின்னாடி இறங்கினா நம்ம டீம் முடிச்சிட்டான். அவனையும் இங்கே 2 பேரையும் முடிச்சு விட்டான்.